யாரெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் படிக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான் காலேஜ் போகவே ஸ்டார்ட் பண்ணேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ தாங்க பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா கரஸில் தாங்க போட்டிருக்கேன். ஒரு ஆர்வக்கோளாறில் செகண்ட் டிகிரி போட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சுங்க. காலேஜ் படிக்கும்போது புக்கெல்லாம் காணாமல் போயிடுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நேம் எழுதி வச்சுருவோம். இப்போ எடுக்கவும் ஆள் இல்லைங்க. சரி, அந்த ஞாபகம் வந்துச்சின்னு சொல்லிட்டு எல்லா புக்லேயும் என்னோடய பேர் எழுதிட்டு இருந்தேன். காலேஜில் இந்த புக்கு போராட்டமே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குங்க. புக்கு யாராச்சும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் எல்லா பேக்கையும் நோண்டி நோண்டி பார்த்துட்ருப்போங்க. அண்ட் எங்கள் மேம் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் பேஜில் மட்டும் நேம் எழுதாதீங்க, புக் ஃபுல்லாகவே உங்கள் நேம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுருவோம். ஏன்னா ஃப்ரண்ட்டு பேஜை எல்லோரும் கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம புக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் காலேஜ் டேஸை மிஸ் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம் போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் பாஸ் ஆகணும்